ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில வாரங்களில் பார்க்கும்போது 2025 வருடம் பிறக்க போகிறதுங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளில் பல பேருக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆண்டு எப்படி இருக்க போகிறது, அந்த ஆண்டில் நம்மளுடைய கனவுகள், நம்மளுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுமா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும், நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக அமையும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், இந்த காலத்தில் நம்மளுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறுமா, நம்ம நினச்சபடி எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகளும் பல ஆசைகளுடனும் எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய இந்த 2025 வருடத்திற்கான பலன்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசியில் ஒன்றான ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, பிறக்க இருக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் பலவிதமான எண்ணங்களை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் நிறைவேறுமா அப்படிங்கிற கேள்வியும் ஒருபுறம் பயமோ எழுந்திருக்கும். ஏன்னா கடந்த வருடம் அவ்வளவு துன்பத்தை அனுபவித்த உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய வருடமாவது சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியும் அச்சமும் நிறைந்து காணப்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக பிறக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையை உணர்ந்து சமயோஜித புத்தியுடன் பேசி நீங்கள் அடங்கி எழுபவர்களாகவே இந்த ஆண்டு திகழப் போகிறீங்க. தும்பை பூ போல சிரிப்பு, துடிப்பான செயல்திறனும் கொண்ட நீங்கள் நம்பி வந்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது சோர்ந்து முடங்கி போயிருந்த உங்களுடைய உள் மனதில் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரிக்க செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான புதிய திட்டங்கள் எழ ஆரம்பிச்சிடும். ஒத்து வராத எந்த ஒரு விஷயத்திலையுமே பயன்படாத, உங்களுக்கு துரோகம் செய்த நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் அப்படிங்கிற உண்மையை அறிந்த உறவுகளை நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிந்து அவர்களை சேர்க்கவும் செய்வீங்க, விளக்கவும் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். புதியவர்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகமாவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்குங்க. புதிய புதிய நட்புகள் அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலை சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகத்தாங்க இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சுமை இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் காலதாமதமாகும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இந்த மாதங்களில் உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சில காரியங்களை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறதுங்க. பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டி எடுக்கும். ஊர் பொது விவகாரங்களில் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரிங்க, மறைமுக எதிர்ப்புகளும் எதிரிகளினுடைய
தொல்லைகளும் இந்த காலத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அலுவலகத்தில் அதிகமாக பேசுகிறத தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மே மாதம், அதாவது வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத பல வகைகளில் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்பெற போகிறது. ஏதோ ஒன்றை இழந்தது போலவும் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சில துயரங்களும் அவ்வப்போது எட்டி பார்த்து உங்களுடைய மனதை ரொம்பவும் வாட்டி வதைத்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிலையும் அந்த கால சூழ்நிலைகளும் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த 3 மாதம் அமையப்பெறும். மொத்தத்தில் வருடத்தினுடைய முதல் 6 மாதம் அப்படிங்கிறது வந்து கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் வந்து சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. தற்கால பணியில் இருக்கிறவங்க நிரந்தரமாக்கப்படுவாங்க. மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களிடமிருந்து வெளிப்பட்ட அந்த பகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்திற்குள்ள ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனதில் வந்து இனம் புரியாத பயம் அவ்வப்போது வந்து வந்து உங்களை வந்து தொந்தரவு செய்யவும் ஆரம்பிக்கலாம். அதே சமயம் வந்து தந்தையாரினுடைய உடல்நிலையில் வந்து சிறு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். யாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தூக்கி எறிந்து பேச வேண்டாம். திடீர் பயணங்கள் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகள் யாவுமே வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க பெறுங்க. தாயாரின் உடல்நிலை சீராகும். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ரத்தினங்கள் வாங்குவீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க தொழிலதிபர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகளையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். பழைய வீட்டை நல்ல விலைக்கு விற்று புது இடம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் பதட்டம் சிறு சிறு ஏமாற்றம் வீண்படி அவ்வப்போது வந்து செல்லும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையுமே உஷாராக செயல்பட பாருங்க. அதே சமயம் முன் யோசனை இல்லாமல் முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட வேண்டாம். அரசு காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக தாங்க இருக்கும். அதே சமயம் யோகா தியானத்தில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சந்தை நிலவரம் குறித்து முழுமையான அறிவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. உணவு கெமிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி மர வகைகள் அதிக ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு அதிகமான ஆதாயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் கெமிக்கல்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி மரம் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு வந்து அதில் லாபம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்வமுள்ள வேலையாட்கள் உங்களுக்கு அமைய பெறுவாங்க. கடையை வந்து நீங்கள் விரிவுபடுத்தி கட்டுவீங்க. ஜனவரி மே ஜூன் மாதங்களில் வந்து வியாபாரம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய வியாபாரத்திற்கான புது கிளைகளை நீங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. வாடிக்கையாளர்களினுடைய வருகை அதிகரிக்குங்க. புது ஏஜென்சியும் எடுப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாரிகள் வந்து மனம் விட்டு பேசுவாங்க. பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீங்க. மூத்த அதிகாரி அடிக்கடி விடுப்பில் செல்றதுனால அந்த பதவிக்குரிய பணிகளையும் திறம்பட முடித்து எல்லோரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய சிலர் விருப்ப ஓய்வு கொடுத்துவிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு வந்து தாவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் அதாவது கிரகங்களினுடைய ஆதரவால் சாதிக்கக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் நல்லதோ அல்லது கெட்டதோ முடிவெடுத்து விட்டீங்க அப்படின்னா அதை வந்து முன்வைத்த காலை வந்து எப்பொழுதுமே பின் வைக்காம முடித்து காட்டுறதில் கொஞ்சம் வல்லவர்களாகவும் திறம்படவும் செயல்படவும் இந்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. எங்கேயுமே எதுலேயுமே முதலிடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் இந்த ஆண்டு பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களினுடைய கொள்கையை நீங்கள் இந்த ஆண்டு விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு அப்படின்றது வந்து நிறைய விஷயங்களில் வந்து மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையையும் கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டுக்குரிய பரிகாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லுகுரியில் வீற்றிருக்கக்கூடிய கால பைரவரை சென்று வணங்கி வாங்க. வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுங்க.